என்ன சொல்லிட்டு போனேன், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற ஆசனத்தை தான் பயிற்சி பண்ணணும். சீனியர் செய்யறத பார்த்து உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணா பெரிய பிரச்சனையா வரும். வா வா இறங்கு வா. இப்ப பாத்தீங்களே, அந்த ஆசனம் பேர் தெரியுமா? அவர் எதுக்கு பயிற்சி பண்றாருன்னு தெரியுமா? இந்த ஆசனம் பேரு பாத அங்குஸ்தாசனம். கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சரியா வாழ்றவங்க பயிற்சி பண்ற ஆசனம். நீங்க டவுன்லோட் பண்ண கொடுத்த டாக்குமெண்ட் லிஸ்ட் இதுதானே? ஃபுல்லா டவுன்லோட் பண்ணியாச்சு. பென்ட்ரைவ் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. கடைக்காரர் இல்ல? உள்ள இருக்கா? டேய் ஹரியானா செந்தில் நாரவாய் முடுறியா? அந்த பொண்ணு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஃபேமிலினா சொந்தக்காரங்களா? ஃபேமிலினா எங்காலுங்கடா. சின்ன வயசில் ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். செந்தில் வண்டி எடு, டவுட்டை கிளியர் பண்ணுறோம். டேய் ஹரியானா செந்தில் கொஞ்சம் கேப் விட்டு ஃபாலோ பண்ணா. சரிம்மா. டியூஷனுக்கு எதுக்குடா செல்போனு? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இதெல்லாம் அப்பா கிட்ட வச்சுக்க, இறுக்கி விட்டுரும் பாத்துக்க. மூஞ்சிய பாரு. சரி வா வா. இன்னும் எங்கடா வர சொல்ற? இங்க தானே இருக்கும் டியூஷன். இறங்கி நடந்து போ. நீ கூட போய் சேர்த்து விட்டு வந்தானே உங்ககிட்ட சொல்லி விட்டாங்க. ஒரு ஃபுல் கிரில் சிக்கனை தனியா சாப்பிட தெரியுது, ஆனா தனியா டியூஷன் சென்டருக்கு போய் பேச தெரியாது. ஆளை பாரு. இறங்கடா. வரேன். சொல்லி கொடுக்குறவங்களுக்கு எப்படின்னா பசங்க தான் சார் ரொம்ப பாவம். சந்தையில் இட கூட்டி காட்டணுன்னு வலுக்கட்டாயமாக தண்ணி குடிக்க வச்ச ஆடுங்க மாதிரி முழிக்கிறாங்க சார். சரி சார், நான் கிளாஸுக்கு போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஜெயராம் பசங்களா? அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாருமா. வா உட்கார். 10 நிமிஷத்தில் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது? படிக்கிற வயசுல ஃபேஸ்புக் வீடியோல ஜாதி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சார். இங்கே ஜாதியை பற்றி தப்பாக பேசி ஒரு வீடியோ போட்டாங்க சார். அதுக்கு பதிலடியாக தான் நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம். வீடியோ போட்டானா? யாராவன்? ஒரு பாலிடெக்னிக் பையன் சார். ஜாதி பற்றி எந்த புரிதலும் கிடையாது. வீரம்னு என்னன்னு தெரியாது இந்த வயசில் சண்டை போடுறீங்களா? உட்காருங்க. வீரம்னு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கிளாஸில் டெஸ்ட் வைக்கிறேன்ல, நேர்மையாக படித்தவன்
தலையை நிமிந்தே பார்க்காம கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விறுவிறுன்னு எழுத ஆரம்பிச்சிருவான். அவன் தான் வீரன். ஒண்ணுமே படிக்காதவன் நம்ம என்ன எழுதினாலும் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரிஞ்சு பேரை மட்டும் எழுதி பேப்பரை மடிச்சு கொடுத்துருவான். அவன் தான் கோலை. இந்த அறகுறையை படிச்சுட்டு பிட்டை வச்சுக்கிட்டு அடுத்தவன் பேப்பரை எட்டி பார்த்து பாஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறவன் தான் பாசாங்காரன். தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிற கோலேட்ட இருக்கிற நேர்மை அந்த பாசாங்கத்தனம் பண்றவங்க கிட்ட இல்லை. உண்மையை ஒத்துக்கிறதுனாலேயே கோலை வீரனா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா தன்னை நேர்மையானவனா காட்டிக்க நினைக்கிற பாசங்கக்காரன் ராஜதந்திரன்ற பேர்ல தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பான், தான் உட்பட. நேர்மையா இருக்க முடியாம சூழ்ச்சி பண்றவங்க தான் அது ராஜதந்திரம்னு சொல்லிக்குவாங்க. களவாணித்தனத்துல என்னையா ராஜ களவாணித்தனம்? இந்த 3 வகையில நீ எந்த இடத்துல இருக்கன்னு உன் மனசை தொட்டு நீயே கேட்டுக்கோ. இந்த 3 டைப் ஆட்களும் எல்லா ஜாதியிலுமே இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. படிங்க, டெஸ்ட் எழுதணும். ஐயா முனி, தம்பி நியூ அட்மிஷனு கொஞ்சம் உட்கார வச்சுக்கையா. இன்னைக்கு டெஸ்ட் எழுத முடியுமா என்னன்னு தெரியல. இவர் பொசிஷன் என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கையா. தம்பி போய் உட்காரியா. இங்கே உட்கார். எக்ஸ்கியூஸ் மீ. டியூஷன்ல செல்போன் தேவையில்ல, வாங்கிக்கலாமா? ஆமாண்டா, சொன்னல. ஏய் பாத்து போப்பா. இந்தாங்க காஃபி. ஏங்க மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும்? நாட்டுக்கோழி ஒருத்தர் கூட மிளகு ரசம் வச்சிட்டுமா? மிளகு தூக்கலாவே இருக்கட்டும். ஜிடி வராப்ல. குட் மார்னிங் ஜெயராம். பாப்பா ஜிடி. எப்படி இருக்கீங்கண்ணா? நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன பிரமாதமா இருக்கறா. நீ எப்படி இருக்கற? காஃபியா டீயா? தேவி, அண்ணனுக்கு மாப்பிளைக்கு என்ன வேணும்னு கேளு. சரிங்க. எப்ப பார்த்தாலும் எங்க தங்கச்சி போடுற காப்பி தான் குடிக்கணுமாக்கு. முல்லை போட சொல்லு. அவன் எங்கப்பா ப்ராஜெக்ட் இங்கே காட்டிலையும் மேட்லையும் உட்காந்துருப்பா. அது அங்கே உட்காந்துருக்கா பாரு. சின்ன எங்க? சின்ன அங்கிள், நான் வேணா போய் கூட்டிட்டு வரவா? போயிட்டு வாங்க. அப்புறம் 2 பேஜுமே மார்க் பண்ணிக்கோ. யாரடி அவ? ஓ, இவனா? இவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய அரசியல்வாதி குடும்பம். மக்களோட பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு நிறைய ஃபேக்ட்ரியும் தோப்புமா வாங்கி போட்டானுங்க. இவனும் எங்க அப்பனும் புது சட்டையை போட்டுக்கிட்டு கல்லாப்பட்டி மேலே ஏறி உட்காந்து கீழே வேலை செய்கிறவங்களை எப்படி டார்ச்சர் பண்ணுவானுங்கன்னு தெரியுமா? இவனும் பயங்கரமா படம் காட்டுவான். அவன் சட்டையை பாரு. ஹாய், எனக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? கோதண்டபாணி தானே நீங்க? எஸ், கோதன்ஸ் தான். நீங்க என்ன பண்றீங்க இப்போ? ஜர்னலிசம் ஃபைனல் இயர். வாவ். ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் யூஜி சென்னை லயோலால பண்ணேன். பிஜி எம்பிஏ பண்ணேன். அப்பா யூஎஸ் அனுப்பிச்சிட்டாரு. நியூயார்க் செம்ம ஊரு. டிகிரி முடிச்சிட்டீங்களா? அப்பாவுக்கு தேவை ஒரு சர்டிஃபிகேட்டு, அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்பா அவர் பிஸி ஸ்கெடியூலில் உங்களை பார்த்து பேசி சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணணும்னு வந்திருக்காரு. ஃபிக்ஸ் பண்றதுக்கா? அன்ஆஃபிஷியலா பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்க எம்பிஏ படிச்ச மாதிரி ஒரு டூப்ளிகேட் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி உங்க சொந்த அப்பாவையே ஏமாத்தி அவர் பேரே கையில பச்சை குத்தி வச்சு சுத்துறீங்க. சி, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும்
எனக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் நீங்க கிடையாது. ஸோ அதை நீங்களே உங்க அப்பா கிட்ட பக்குவமா பேசி அவர் அப்படியே ஃபேக்டரி கூட்டு போயிடுங்க. இப்போ நான் என் ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். அந்த காஞ்சிபுரம் இடம் முடிச்சுதா? முடிச்சிட்டேன், பேசி முடிச்சே வந்தேன். அட உன் பையன் போயிட்டு இருக்கான். அதான் பாத்தியா? ஏமா அவன் என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தா இப்ப என்னை விட்டு போட்டு மம்மானியமா போயிட்டே இருக்கிற. அப்படி என்னமா சொன்ன? ஏதோ வெக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன் அங்கு. நீங்க வேணா வீட்ல போய் கேட்டுக்கோங்க. இப்போ அப்பா உங்களை ட்ராப் பண்ணுவாரு. அங்கிள் நான் காஃபி போட போறேன், உங்களுக்கு வேணுமா? ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என் பேர் தீபா, எம்ஏ ஜேர்னலிசம் பண்ணுறேன். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான் உங்களை ஃபோட்டோ எடுத்தேன். இளவரசன் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அதை கடந்து தான் டெய்லி வீட்டுக்கே வரீங்க. ஆனால் நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இது வரைக்கும் நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன், வளர்ந்தேன். அன்றைக்கி டியூஷனுக்கு கூப்பிட்டு வந்தல இளவரசன், அவங்க அப்பா ஜெயராமன் தான் எனக்கும் அப்பா. ஆனா எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் முனிராஜ், பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன். எனக்கு இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்க பிடிக்கல. வீட்டில் நானும் அம்மா மட்டும்தான். எனக்கு எங்கள் அம்மான்னு ரொம்ப பிடிக்கும். இந்த 70 சென்ட் இடத்துல விவசாயம் பண்ணுறோம். பட்னி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். ஈவினிங்கில் மணியரசன் சார் டியூஷன் சென்டரில் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். வார கடைசியில் மேக்கரைக்கு போவேன். ஸ்கூலே இல்லாத ஊர்களில் அது ஒன்று. பசங்களுக்கு படிக்க புக்ஸ் கொண்டு போய் கொடுப்பேன், படங்கள் போட்டு காட்டுவேன். எனக்கு விவேகானந்தரோட தாக்கம் உண்டு. அவர் மாதிரியே பிரம்மச்சாரியம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓ, காபி கேட்டியா சாமி? எனக்கு காஃபி இல்லையா? முனி, புது டம்ளர் வாங்கிட்டு வந்துறியா? எதுக்கு? இந்த இருக்கே, இதுல கொடுங்க. பார்த்து சூடா இருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்றீங்களா? ஆமாம். உரம் போட்டு மருந்தடிச்சா நிறைய நல்ல விளைச்சல் கிடைக்கும் தான் கெமிக்கல்ஸை ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா இயற்கை விவசாயம் பண்றதால விளைச்சல் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குமோ? புழு, பூச்சி, காக்கா, குருவி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கெமிக்கலை கலந்து விளையிறது எல்லாத்தையும் நாம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இயற்கை விவசாயத்தில் காக்கா, குருவி, வயலெலி, முயலுக்குன்னு 30%, எங்களுக்கு 70%ன்னு பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஓ, கேட்க வந்தது மறந்துட்டேன். உங்ககிட்ட சாரு எழுதின கலகம் காதல் இசை புக் இருக்கா? பால் விழுந்துருச்சு, எடுத்துக்கிறேன். இருக்குங்க. இப்போ பாரு, இப்பதான் ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கு. லிங்கத்துக்கு தனியா ஒரு க்ளோஸ் எடுத்துக்கோ. ஓகே. ஹலோ முனிராஜ். ஏய், கம் கம். இவர்தான் நான் சொன்ன முனிராஜ். ஓ, ஹாய். நீங்க தானே அது? சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி. ஐயோ, இதுவும் உங்கள் ப்ராஜெக்டா?
ஆமா, எங்கே உன் கடவுளுங்கிற டைட்டில்ல ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அந்த கட்டுரையில் கடவுள் எங்கன்னு சொல்லிடுறீங்களா? இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நம்ப வைக்கப்பட்ட ஒரு பெரிய போய் தான் கடவுள்னு சொல்லி முடிக்கிறேன். பட்டையும் ஹோம் டாலருமா இருக்கீங்க. கடவுளை பத்தின உங்க ஐடியா என்ன? கடவுள் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். என்னோட புரிதல்லேருந்து வேணா ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நாமெல்லாம் மிருகமாக இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கவும் மட்டுமே தேவையாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால் பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்கிட்ட இல்லாத பேராசை, பொறாமை, போட்டி, வஞ்சம்னு நிறைய குணங்கள் சேர்ந்துடுச்சு. மனுஷங்களோட மனசும் நிம்மதி இழந்துடுச்சு. அப்போதான் ஏண்டா நிம்மதியே இல்லைன்னு உட்காந்து அமைதியை யோசிக்க தான் கோயில்களை கட்டி வச்சாங்க. உட்காந்து ஒழுக்கமாக யோசிச்சவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதுத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க கொடுத்துட்டு போன சிலபஸ் தான் திருமந்திரம், திருக்குறள், பகவத்கீதா, குர்ஆன், தம்மபதம், பைபிள்னு எல்லாம். அந்த சிலபஸை உண்மையாக புரிஞ்சிட்டவங்க கடவுளோட மனநிலையை அடைய முடிஞ்சது. இப்போ நீங்கள் ப்ரூஸ்லி ஆகணும்னா ப்ரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் ப்ரூஸ்லி ஆகிட முடியும். சும்மா ஃபோட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபாராதனை காட்டினீங்கன்னா நீங்கள் ப்ரூஸ்லி ஆகிட முடியாது இல்லையா? மயில் கத்துற சவுண்ட் கேக்குது. நம்ம போய் போட்டோ எடுக்கலாம். நீங்க பேசிட்டு இருங்க. See you. ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட் கூட ஒரு ப்ரோக்ராம் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் வாங்கல. இல்லை, மேய்க்கிற வரைக்கும் போக வேண்டியிருக்கு. பசங்க காத்துட்டு இருப்பாங்க. சரி, நான் கிளம்புறேங்க. என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க? இறப்பா, என்னப்பா பிரச்சனை? அண்ணே, நம்ம வீட்டு பிள்ளை விவேகனை தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுனேன்னு தெரியாம எங்க கோவப்படுறீங்க? நீ என்ன பேசுற விஷயம் கிடையாதுடா. நீ எல்லாம் பேசவே கூடாதுடா. மலர்ல தராதர வேணும்டா. சாமியை சம்படு ஊரையா மாத்திக்கிட்டு. சரி சரி ஒன்றுங்கப்பா. வாப்பா வாப்பா, நம்பி இனிமேல் நம்ம வழிக்கு வரமாட்டோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இருப்பா, அந்த தம்பி வந்துட்டான். அவன் கூட எல்லாம் சேர்ந்து போக முடியாது. எங்களை விட்டு போட்டு அவனை கூட்டுக்கோ.